மக்களை கேவலமாய் பேசியவன், திருச்சபையின் தலைவர்களை துச்சமாய் மதித்தவன், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் வாட்டி வதைக்கிறார். அந்தோ இந்த குழந்தைகளை என்னிடம் கொண்டு வருகிறார்கள். ஐயா, என் குழந்தையின் காலை பாருங்கள், நான் என்ன பாவம் செய்தேன்? இந்த குழந்தையின் கால் இப்படி இருக்கிறதே, மூளை இல்லாத இந்த குழந்தையை வைத்து நான் என்ன செய்வேன்? கண் தெரியாத குழந்தையை வைத்து என்ன செய்வேன்? பலமுறை நான் கதறி அழுவதுண்டு. இயேசு சொல்வார், உன் கையை எடு. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தேவனுடைய நீதி நியாய தீர்ப்பு அவன் மீது வந்திருக்கிறது, பேசாமல் இரு என்பார். மகா பரிதாபம். இவ்வுலகிலும் இளைப்பாறுதல் இல்லை, மருத்துவ உலகிலும் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை. Let me warn you tonight. என் அன்பான ஊழியர்களே, உங்களை ஒரு கேள்வியை நான் கேட்கட்டும். எதற்காக இயேசு உங்களை அபிஷேகம் பண்ணினார்? மற்றவர்களுக்காய் புலம்பி அழுவதற்காய். இயேசு மனது உருகினார். நோய்பட்ட மக்களை பார்த்து மனது உருகினார். யாரை அவர் கேவலமாய் பேசினார்? மற்ற ஊழியர்களை திட்டினாரா? மாயக்காரர்களை திட்டினார். மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆனால் தன்னை தேடி வந்த மக்களையும் அனைத்து ஏற்றுக்கொண்டார்.